ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம அதிரசம் ஆர்டர் எடுத்திருந்தோம்லாங்க, அதுக்கு மாவு ரெடி பண்ணுற வீடியோ தான் இது. பார்த்திங்கன்னா மாவு பச்சரிசி தான் நம்ம வாங்கி அது நம்ம ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை எல்லாம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம வீட்டில் பால்கனியில் ஒரு இடம் கிடக்கு, அங்கே காய போட்டுட்டேன். நார்மலாக அங்கே வெயில் அடிக்கும், ஆனால் ஈவினிங் போல் போட்டதால் கொஞ்சமாக வெயில் இருக்கும். ஆனால் நார்மலாக வெயிலில் போடக்கூடாது, ஈரப்பதமாக இருக்கணும் அது. அதுக்கப்புறம் எனக்கு டைம் வேறு ஆகுது அப்படிங்கிறதால என்ன பண்ணேன், வெளியே போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காற்றோட்டமாக சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுது. உண்மையிலே ஒரு 20-25 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு அந்த அரிசி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு எப்பவும் போல் அதுக்கு பாகு எடுத்து பதம் எடுத்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நார்மலாக இந்த மாவு அரைக்கிற மில்லு அந்த மாவு மில்லுலாம் திறந்துருக்க மாட்டாங்க. நானும் ஒரு 3-4 கடைகளில் விசாரித்து பார்த்தேன், எங்கேயுமே கடை திறக்கல. அதுக்கு பிறகு நம்மளுக்கு ஏன்னா நம்ம போடுறதுக்கு முன்னாடியே நான் விசாரிச்சிட்டேன். அதுக்கு பிறகு நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் ஒரு அக்கா வேலை பார்க்காங்களா, அவங்க மூலமாக அங்கே கட்டபொம்மன் ஸ்ட்ரீட்டில் ஒரு பொண்ணு திரிக்கிறாங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க 4 மணிக்கு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வெளியே போகிற வேலையாக இருக்குது, 7 மணிக்கு வாங்க அப்படின்னாங்க ஈவினிங். அதுக்கு பிறகு எல்லாமே ப்ராப்பராக நம்ம ரெடி பண்ணி சூப்பராக அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தோம். அவங்களும் சூப்பராக நம்மளுக்கு தெரித்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு டைம் இருக்க நேரம் நம்ம போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். மற்ற நேரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஊரெல்லாம் வச்சுருவேன், ஆனால் அரைக்கிறதுக்கு டைம் ஆயிரும். ஏன்னா அங்கே வடெல்லாம் போட்டுட்டு 2வது 6 மணி 6:30க்கு அதுக்கு பிறகு அதை எடுத்துகிட்டு போகும்போது அது கொஞ்சம் டைமிங் நம்மளுக்கு செட் ஆகாது. இது ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்கிறது பெரிய வரப்பிரசாதம் நம்மளுக்கு. அதனால் ரொம்ப வேலையும் ஈஸியாக முடிஞ்சுது. ஏன்னா ஃப்ரீயாக இருப்போம்ல நம்ம ஞாயிற்றுக்கிழமை. எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கு பிறகு என்னென்னா, இன்றைக்கி அனுப்பக்கூடிய எல்லாருக்குமே மோஸ்ட்லி கொஞ்சம் பேர், அதாவது பாதி பேருக்கு இன்றைக்கி அனுப்பிட்டேன். மீதி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 15ஆந்தேதி அனுப்புனா போதும் அந்த மாதிரி சொல்லியிருக்கவங்களுக்கு இனிமேல் நான் அனுப்பணும். இன்றைக்கி இதை அனுப்பி விட்டுட்டு இனிமேல் நைட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னாச்சுன்னா அதிரசம் போட ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் இடையில ஒரு சிலர்லாம் வீட்டிலே மாவுலாம் வாங்கிடுதேன்ருக்காங்க. அவங்களாம் இப்போ நாளைக்கு நாளாக கழிச்சு அந்த மாதிரி டைமில் வாங்கிடுவாங்க. கடவுள் செயலில் எல்லாமே ஓரளவு இதுவரைக்கும் நல்லாவே முடிஞ்சிட்டு அடுத்ததும் நல்லா முடியும் அப்படின்ட்டு நினச்சி நம்ம வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 9 ஒரு 9:30 அந்த மாதிரி டைமில் அதிரசம் போட ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி கொஞ்சம் போடுவேன், நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் அப்படி வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக நியர்பை உள்ளவங்களுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 19ஆந்தேதி தான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அவங்களுக்கெலாம் லேட்டாக தான் கொடுக்கணும். மீதி எல்லாமே கடகடன்னு முடிக்கணும். இவ்வளோந்தாங்க. எப்படி இருந்தது வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.